Hi friends, welcome to Tips and Tricks Factory. நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்லலாம் அடிக்கிற துர்நாற்றத்தை எப்படி நீக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோடை காலத்துல காய்கறிலாம் கெட்டு போய்டக்கூடாதுன்னு காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வழக்கம். ஆனால் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தா நம்ம வச்ச காய்கறியாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, இல்லை பால் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்து மேலேயும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதை போக்குறதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் தாங்க தேவை. ஒன்று பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை ஒரு பவுல் நிறைய நிரப்பிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மூடிடுங்க. பவுலை மூடாதீங்க, ஃப்ரிட்ஜை மட்டும் மூடுங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நமக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது டிப்புக்கு நமக்கு வினிகர் தேவை. வினிகரையும் அதே மாதிரி பவுல் நிறைய ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மூடிடுங்க. 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ கழித்து திறந்து பார்த்தா துர்நாற்றம் இருக்காது. ஸோ இந்த 2 டிப்பையும் பயன்படுத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க துர்நாற்றத்தை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.